அதை எப்படி கணக்கெடுப்பது என்பதை நம்மால் யூகிக்க கூட முடியாது. ஆனால் பெரிய பெரிய கட்டிடங்கள் நம்மால் அந்த கட்டிடத்தை பார்க்க முடிகின்றது. நிச்சயமாக அது ஒரு 5 மாடிக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய உயரமான கட்டிடமாகத்தான் இருக்கிறது. ஆற்றங்கரை ஓரத்தில் அது அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஒரு சில நொடிகளில் அந்த கட்டிடம் சுக்குநூறாக உடைவதை இந்த காட்சிகள் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. மக்கள் நிலைமைதான் என்ன ஆனது என்று தெரியவில்லை. நிச்சயமாக அது எங்கும் சென்று ஒளிவதற்கோ தப்பிப்பதற்கான வாய்ப்பும் இல்லாத ஒரு காட்சிகளாகத்தான் இருக்கின்றது. இன்னொரு பக்கம் பொதுமக்கள் தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடவும், பின்னாடியே இருந்து ஓரமான அந்த காற்றாற்று வெள்ளம் என்பது அவர்களை அடித்துச் செல்வதையும் பார்ப்பதற்கே மனதை பதைபதைக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. மேற்பட்டவர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக கும்பகோணம் வட்டாட்சியர் பூங்கொடி புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். சூப்பர் யாத்ரா ஏஜென்சி இந்த நிறுவனத்துல இருந்து 57 பேர் போயிருக்காங்க. 57 பேர்ல நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தவங்க 17 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸ் தான் நம்ம சேகரிச்சுட்டு இருக்கோம். நாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். கலெக்டர் மேமும் சென்னையில பேசிட்டு இருக்காங்க. நம்ம தஞ்சாவூர்ல இருந்து போறவங்க மட்டும் எத்தனை டீச்சர் ரிப்போர்ட் வாங்க சொல்லியிருக்காங்க. அதையும் வாங்கிட்டு இருக்கோம். மெசேஜ் சேஃபா இருக்காங்க சொல்லிட்டாங்க. சூப்பர் யாத்ரா ஏஜென்சி இந்த நிறுவனத்துல இருந்து 57 பேர் போயிருக்காங்க. 57 பேர்ல நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தவங்க 17 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸ் தான் நம்ம சேகரிச்சுட்டு இருக்கோம். நாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். கலெக்டர் மேமும் சென்னையில பேசிட்டு இருக்காங்க. நம்ம தஞ்சாவூர்ல இருந்து போறவங்க மட்டும் எத்தனை டீச்சர் ரிப்போர்ட் வாங்க சொல்லியிருக்காங்க. அதையும் வாங்கிட்டு இருக்கோம். மெசேஜ் சேஃபா இருக்காங்க சொல்லிட்டாங்க. கும்பகோணத்திலிருந்து 50க்கும் மேற்பட்டவர்கள் நேபாளத்திற்கு சென்றிருக்கும் நிலையில் பெரும்பாலும் அவர்கள் பாதுகாப்பாகத்தான் இருப்பார்கள் என்று கும்பகோணம் வட்டாட்சியர் பூங்குடி தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான தகவல்களை தற்போது சேகரித்து வருவதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார். கும்பகோணத்திலிருந்து நேபாளத்திற்கு சென்றவர்கள் தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் பெரும்பாலும் அவர்கள் பாதுகாப்பாகத்தான் இருப்பார்கள் என்று நம்புவதாகவும் கும்பகோணம் வட்டாட்சியர் பூங்கொடி தெரிவித்திருக்கிறார். மீட்பு பணி களம் இறங்கிய சீனா அதிகாரிகளுக்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நேபாளத்தில் திபெத் எல்லை அருகே திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை ஒருபுறம் பார்க்கிறோம். மறுபுறம் தமிழகத்திலிருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றவர்கள் எடுத்துக்கொண்ட குழு புகைப்படத்தையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வாறாக பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் அங்கு மீட்பு பணிகளில் சீனாவும் களமிறங்கியுள்ளது. அதிகாரிகளுக்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்.